இங்க பாருங்க, இந்த சிலிண்டர் புக் பண்ணுவதுல புதிய மாற்றங்கள் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான அப்டேட். ஆமாங்க, மே 1ஆம் தேதி முதல் கேஸ் சிலிண்டர் புக்கிங்ல நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது. இத பத்தி முழுசா ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். சோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க விஷயத்துக்கு போலாம். செக்ஷன் 1 புதிய புக்கிங் இடைவெளி விதிர. ஓகே, முதல்ல என்ன அப்டேட்னு பாப்போம். நீங்க ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்குள்ள இன்டர்வலை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? சிலிண்டர்களை தேவையில்லாம பதுக்கி வைப்பதா தடுக்கும் வகையில தான் இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. பழைய ரூல் படி சிட்டில 21 நாள் காத்திருக்கணும். ஆனா இப்போ அது 25 நாள் ஆயிருக்கு. அதே மாதிரி வில்லேஜ் சைடுல நீங்க அடுத்த சிலிண்டர் புக் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 45 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த டைம் முடிஞ்சா மட்டும்தான் உங்களால அடுத்த புக்கிங்க பண்ணவே முடியும். செக்ஷன் 2 டெலிவரி கோட், அதாவது டிஏசி ஓடிபி முறை. இது டெலிவரி நேரத்துல நடக்கிற ஒரு மிக முக்கியமான வெரிஃபிகேஷன் ஸ்டெப். அதாவது அடுத்த முக்கிய அப்டேட் என்னன்னா, நீங்க சிலிண்டர் வாங்குறப்போ ஓடிபி மாதிரி ஒரு டெலிவரி கோடு உங்க மொபைலுக்கு வரும். அதான் டிஏசி. அந்த சீக்ரெட் கோடை டெலிவரி பண்றவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் இனி சிலிண்டர் கொடுப்பாங்க. நீங்க முன்கூட்டியே ஆன்லைன்ல காசு கட்டி இருந்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கில்ல. இந்த கோடு சொல்றது அப்சல்யூட்லி மேண்டேட்டரி. இது எக்ஸாக்ட்டா எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சிலிண்டர் புக் பண்ணுவீங்க. புக்கிங் முடிஞ்சதும் இந்த டிஏசி கோட் எஸ்எம்எஸ் மூலம் உங்க மொபைலுக்கு வரும். ஆனா இது உடனே வந்துராது. சில சமயம் ஒரு வாரம் கூட டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்க பேனிக் ஆகாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மெசேஜ் வந்த பிறகு டெலிவரி ஏஜென்ட் வீட்டுக்கு வரும்போது அந்த கோடை கொடுத்தீங்கன்னா உங்க சிலிண்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். செக்ஷன் 3 பிஎன்ஜி மாத்திரம் மற்றும் இகேஒய்சி அப்டேட்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஏரியாவுல குழாய் மூலம் வரும் பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன் வசதி இருந்தா 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க அதுக்கு ஷிஃப்ட் ஆகணும். இதை இக்னோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி சப்ளை முற்றிலுமா நிறுத்திடுவாங்க. மேலும் எல்லாருக்குமே இகேஒய்சி பண்ணினா மட்டும்தான் இனிமேல் சிலிண்டர் கிடைக்கும். ஒருவேளை நீங்க உஜ்வாலா ஸ்கீம்ல பயனாளியா இருந்தா வருடத்துக்கு ஒரு தடவை இகேஒய்சி பண்றது கம்பல்சரி. செக்ஷன் 4 மானியம் மற்றும் பல இணைப்புகள் குறித்த விதிகள். ஸோ இங்க குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா நம்பர் 12. ஆமாங்க, ஒரு ஃபேமிலிக்கு வருடத்துக்கு 12 சிலிண்டருக்கு மட்டும்தான் இனி சப்சிடி கிடைக்கும். இதுக்கு மேல நீங்க வாங்குற சிலிண்டர்களுக்கு மானியம் கிடையாது. இதுதான் அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சிருக்க அதிகபட்ச லிமிட். மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் இன்னொரு சீரியஸான விஷயம், ஒரே வீட்ல மல்டிபிள் கனெக்ஷன் இருந்தா, அதாவது ஒரே அட்ரஸ்ல நிறைய சிலிண்டர் கனெக்ஷன் வச்சிருந்தா அதை கண்டுபிடிச்சு ரத்து செய்ய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அதிகாரிகள் தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ உங்கள்ட்ட மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா கேன்சல் பண்ணுவாங்க. உஷாரா இருங்க. இப்போ உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு எத்தனை சிலிண்டர் சப்சிடி கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 15. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த புதிய விதிகள்லாம் உங்க வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.